ஹாய்! அதாவது இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, மூட்டைப்பூச்சியை கொல்லக்கூடிய நவீன மிஷின்ட்டு. அது மாரி இது துணி துவைக்கக்கூடிய நவீன மிஷின்ப்பா. துணி வந்து இது துவைக்காது. துணி துவைக்கக்கூடிய சோப்பு இருக்குல்ல, அது வந்து இதில வந்து வச்சு நம்ம துணி துவைச்சுக்கலாம். என்ன ஒரு இதுக்காக இந்த ஒரு பாக்ஸ தயாரிச்சிருக்காங்கன்னா, அதாவது நம்ம இந்த கையில வந்து சோப்பு புடிச்சு அப்படி துவைக்கும்போது நம்ம கையெரிச்சல் உண்டாகும் இல்லையா? எனக்கெல்லாம் கை கொஞ்சம் ட்ரை. என்னதான் நம்ம வாஷிங் மிஷின் இருந்தாலும், இந்த ஒயிட் ஷர்ட் காலரு அதுலலாம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம வந்து சோப்பு போட்டு தான் தேய்ச்சாகணும் ஒரு சில இதெல்லாம். ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கேப்ப கழட்டிட்டு சோப்ப சீட் பண்ணுறதுக்குள்ளாரே ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு எனக்கு. ஏன்னா சோப்பு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தது. ஸோ உள்ளார துணிச்சு உள்ளார ஸ்ப்ரிங் டைப் மாரி குடுத்துருக்காங்க. சரி ஓகேன்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் நனைச்சி இப்படி தேய்ச்சி பார்த்தேன். அது ரோலர் மாரி இருக்குது. அது வழியா அந்த சோப்பை தொட்டு தொட்டு அது நுர வருது. என்ன சின்ன துணினா நம்ம கையில் பிடிச்சி தேய்ச்சோம்னா ஒரு 2, 3 டைமில் சோப்பு போட்டுருவோம். பெரிய துணினா ஒரு 6, 7 டைமு. ஆனால் இதில் வந்து 10 டைமுக்கு மேலே ஒரு சின்ன துணிக்கே சோப்பு போட வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு பொறுமைன்னு ஒன்று இருந்தால் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வாங்கி நான் வீடியோ எடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. பல மாதமாக தூங்குது. இந்த வீடியோவே போடலாமா வேணாமான்னு வச்சுருந்தேன். சரி என்ன மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க வேணாம், காசு வேஸ்ட் இல்லை, அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஒரு அவேர்னஸ்க்காக. என்ன பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தண்ணிலாம் உள்ளாத ஸ்டோர் ஆகாத அளவுக்கு முன்னாடி பின்னாடி வடிகிற மாதிரியும் இருந்தாலும் என்ன யூஸ் பண்ண முடியலையே.